நான் ஸோ செயின் போட்டிருக்கேன். ஆனால் ஓடலைன்னா என்ன இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள், ஓகேவா? இதோ ஃபஸ்ட்டு இந்த செயினை கழட்டி விட்ருவேன். கழட்டிடுவேன். செயினை கழட்டிட்டு ஓடலைன்னா பின் செயின் வந்துடும். இது கழட்டிடணும். இப்போ போடும்போது நீங்கள் இப்படி மாறுது, இப்படி போடக்கூடாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி போடுங்க. இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு செயினை கழட்டுவேன். கழட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி விடுவேன். அப்படின்னா செயினை முழுசாக கழட்டி எடுத்துருவேன். இது கழட்டுறது கஷ்டம், எனக்கே கழட்ட வரல. அதனால் வெளியே வந்துடுச்சு பாருங்கள், வெளியே வந்துடுச்சு. ஆனாலும் உள்ளே போயிடும். ஆனால் பின் செயினு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்து ஒன்றும் வெளியே நவுத்தாமல் அப்படி வச்சு நவுத்தினா அது திரும்ப உள்ளே போயிடும். அதுக்கடுத்து இப்படி இழுத்து கீழே எடுத்து இப்படி இழுத்து விட்டு அப்புறம் இப்படி சுத்தமாக முன்னாடி கீழே நகர்ந்தா இப்படி போட்டு இப்படி வெளியே எடுத்து விட்டு இது வெளியே எடுத்து விட்ருவேன். இது வெளியே எடுத்து விட்டு இருங்க, எனக்கு வர மாட்டேங்குது. வரமாட்டேன் கட்டிச்சு. அப்படி அது போயிடும். இப்படி பண்ணுங்க. வெளியே இப்படி வெளியே தள்ளுங்க. தள்ளி விட்டு தள்ளி விட்றேன். வரல எங்க சைக்கிள். இது வெளியே வரலாம். பின் செயினுக்கு போயிட்டு இப்படி சுற்றுங்க. முன்னாடி போகலாம், சுற்றுங்க. இப்படி பண்ணுங்க. அதுக்கடுத்து கைட்டுங்க. இப்படி பண்ணிட்டு கைனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணணும் ஓடலன்னா இப்படி பண்ணிட்டு இது என் சைக்கிள் வர மாட்டேங்குது. செயின் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வருது. அதனால் இந்த செயினை கழட்டிட்டு அதுக்கடுத்து பின்னாடி இது கீழே இங்கே வந்துடும். அதுக்கடுத்து பின் செயினை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கழட்டி அதேமாரி இப்படி போட்டு அதுக்கடுத்து பண்ணினா போகும். இருங்க, இது போட்டு பார்க்கலாம், போகுதான்னு பார்க்கலாம். இந்த கையெல்லாம் என்னை தொட முடியாது, அதனால் எனக்கு கஷ்டமாக. இப்போ ஓகே, இந்த கையை தொட முடியுமான்னு பார்க்குறேன். வரவே மாட்டேங்குதுங்க. இந்த வருஷம் எலெக்ஷனில் விஜய் தான் ஃபஸ்ட்டு இருக்கார். அவர் போய் இன்னைக்கு யாரை ஓட்டு போடுதுன்னு கமெண்ட் பண்ணுறேன்.
கட்டி பாருங்க வருது. வெளியே வரலன்னா பின்னாடி இருந்து இப்படி கட்டிடுவாங்க. என் சைக்கிளில் கயிட்ட முடியல, இதை கட்டிட்டு இப்படி வந்துடும், இப்படி இங்கே வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் பின் செயினை போட்டு அதுக்கடுத்து தான் இதை போடணும், இல்லைன்னா கட்டிடும் செயினை. ஓகேவா? இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ பெருசாக போகணும். உங்கள் அப்பா வந்தால் என்னடா செயின் போட்டு இருக்கு ஆனாலும் ஓட மாட்டேன்னு கேட்பாரு. அதனால நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சுடுங்க. அதுக்கடுத்து பா என் சைக்கிளை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, பெருமையாக இருக்கும். வரலன்னா விட்டுருங்க, வரலன்னா அங்கே திரும்பி தான் மாற்றணும். நான் சொல்கிறேன், வீட்டில் இது சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை கட்டிட்டு இது இங்கே தொங்கிடும் கீழே. இப்படி மொத்தமாக இதெல்லாம் விட்டு எடுத்தா ஸ்டைன் போட முடியாது. இப்படி இதில் விட்டு மொத்தமாக எடுத்தீங்கன்னா ஸ்டைன் போடவே முடியாது. அதுக்கடுத்து 1500 செலவு தான் ஆகும். இதை எடுத்து விட்டு பின் செயினை போட்டு அதுக்கடுத்து தான் இது போடணும். இல்லைன்னா செயின் துருப்பிடிச்சு போய் சைக்கிளை ஓடாது, வேஸ்ட்டு. அதுக்கடுத்து கைலாங்கால தான் தூக்கின்னு போய் போடணும். ஓகேவா? இப்போ எடுத்து விடுறது ட்ரை பண்ணுறேன், வெளியே வருது ஆனால் உள்ளே போயிடுது திரும்பியும். இந்த மாதிரி சொட்டு விட்டுனே வெளியவே வரலன்னா உங்களது வரும், எனது வராது. இது வேறு சைக்கிள். உங்களது என்ன சைக்கிள்னு கமெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் வெளியே வரவே மாட்டேங்குது. உள்ளலாம் போய்க்குது. இதை கைட்டு போடலாம், ஓகேவா? வெளியே வரலன்னா நீங்கள் இதை கைட்டு, நான் சொல்கிற மாதிரி இதை கைட்டிட்டு இப்படி தான் கைட்டணும். இப்படி கைட்டு வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா அப்படியே செஞ்சீங்கன்னா சைக்கிள் துண்டாக போயிடும். ஓகேவா? இதை கைட்டிட்டு பின் செயின் எங்கே இருக்கு பாருங்கள், இதை தூக்கி அப்படியே உள்ளே போட்டு அதுக்கடுத்து இந்த செயினை போட்டு உங்களுதில் இந்த மாதிரி சவுண்டு வருதா இதில், அதுக்கிட்ட இப்போ நான் போட்டு விட்டு இந்த சைக்கிள் சவுண்டு வரதே இல்லை. இதை கைட்டிட்டு அதுக்கடுத்தான் போடணும், இல்லைன்னா சைக்கிள் செயின் துருப்பிடிச்சிடும். ஓகேவா? இதை கைட்டு பின் செயினை போட்டு அதுக்கடுத்து இதை போட்டு சவுண்டு வந்துச்சுன்னா இது அந்த ஆரன் உங்களுக்கு வேணும்னா எங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைப்பேன் இந்த ஆரனை. ஓகேவா? என் பேர் கிஷோர். ஓகேவா? சொல்கிற மாதிரி பண்ணுவேன், அதெல்லாம் 1500 வேஸ்ட்டு. இதை கைட்டிட்டு அதுக்கடுத்து இது கீழே தொங்கிடும் இங்கே. அதுக்கடுத்து இதை போட்டுட்டு இப்படி எடுத்து இப்படி போடணும். அது போட்டு
அதுக்கடுத்து இதை போட்டு இது பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்துடும். ஓகேவா? சைக்கிள் எதனா பிரச்சனை இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் பின் பண்ணுங்க. நான் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடியும். ஓகேவா? நான் சொல்கிறேன் கரெக்டாக இதை கட்டிட்டு இதை போட்டு அதுக்கடுத்து இதை போடணும். ஓகேவா? இல்லைன்னா சைக்கிள் செயின் துருப்பிடிச்சி போயிடும். ஓகேவா? ஓகேவா? மறுபடியும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் சொல்கிற மாதிரி இதை கட்டிட்டு இதை போட்டு இதையும் போட்டு இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா இஷ்டே போட்டு ஓட்டுறோம். அந்த ஆர்ன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண. கமெண்ட்டில் வந்து அந்த ஆர்ன் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு கிடைக்கும். பாய் பாய் பாய். நான் உங்கள் கிஷோர். பாய். நான் சொல்கிறேன் இதை கட்டிட்டு இதை போட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து இதை அதுக்கடுத்து இதை போடணும். ஓகேவா? பாய் பாய். உங்கள் கிஷோர். பாய்.